ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்ட் T20 இன்னிங்ஸ்னா இதுதான். அந்த மாதிரிதான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம பில் சால்ட். நேத்து நடந்த இங்கிலாந்து வாசி சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20ல என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவம்னா, அந்த மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சம்பவம். என்ன ஒரு அடி பரமா சாவுபைத்த காமிச்சிட்டான், பரமா சாவுபைத்த காமிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு அசத்தலான பர்ஃபார்மன்ஸ். அதாவது 39 பால 101 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. ஜஸ்ட் மிஸ் அந்த T20 ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ரன் ஹிட்டர் அப்படிங்கிறதுக்கு. அதாவது 39 பால்ல 101 ரன். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா 35 பால், அதுக்கு முன்னாடி 33 பாலுக்கு ஜிம்பாப்வேல சிக்கந்தர் ராசா அடிச்சிருந்தாரு. அதை பீட் பண்ண முறையில இருந்து பார்த்தா 39 பாலுக்கு 101 ரன் அடிச்சு மாஸ் காம்ஸ்டார் நம்ம பில் சால்ட். என்ன மாதிரி ஒரு கம்பேக், தண்டா கம்பேக் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஆல்ரெடி ஓடிஐ சீரீஸ் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் T20யுமே லாஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் T20 போட்டு நாங்க செய்யணும் செஞ்சேதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுக்கு இந்த ஸ்டேடியம் அமைஞ்சது, மான்செஸ்டர் ஸ்டேடியம். என்ன மாதிரி ஒரு வரவேற்பு, என்ன மாதிரி ஒரு கம்பேக். அதாவது 304 ரன், வெறும் 2 விக்கெட்டு, 20 ஓவருக்கு. அது சால்ட் 141 ரன், ப்ரூக் 41 ரன், ஜேஸ் பட்லர் 83 ரன். அதாவது போட்டு போந்துட்டாங்க. அதாவது இந்த பவுலர் தான் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லா பவுலரையும் போட்டு போனதுட்டாங்க. ஒவ்வொரு பவுலரும் வீசின ஓவர்ல குறைஞ்சது 40 ரன்னாவது கொடுக்காம வெளியே போனதே இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதையும் பாருங்க, குறிப்பா பில் சால்ட் இறங்கல இருந்து எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் வரைக்கும் போட்டு செய்ய. அதாவது இன்சைடு, அவுட் சைடு, லேட் கட்டு, கவர் டிரைவ், ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஸ்கூப் டிரைவ் எல்லாமே போட்டு எல்லா ஷாட்டையும் ஆடி தலைவன் பண்ண சம்பவத்தினால வந்த ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? 60 பாலுக்கு 141 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தலைவன் நாட் அவுட்ல வெளியே போயிருக்கிறா. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்து டீமுக்கு தேவை. உங்களது சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து மேனேஜ்மெண்ட் பில் சால்ட் கிட்ட சொன்னதை கரெக்டா பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டாரு பில் சால்ட். அதாவது ஒரு T20 பேட்ஸ்மேன் ஓப்பனிங் இறங்கி எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் 140க்கு மேல அடிச்சு சம்பவம் பண்ணதெல்லாம் வேற மாதிரி விஷயம். அந்த காலத்துல ஆரோன் பிரின்ஸ், பிரண்டன் மெக்கலம் இந்த மாதிரி பிளேயர் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுல குறிப்பா என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட் கண்டட் இன் T20 அதுல பாத்தீங்கன்னா கிளைன் மேக்ஸ்வெல் 5 டைம் அடிச்சிருக்காரு 114 இன்னிங்ஸுக்கு. ரோஹித் சர்மா 151 இன்னிங்ஸுக்கு 5 100 அடிச்சிருக்காப்புல. அதாவது பில் சால்ட் பாருங்க, 42 இன்னிங்ஸுக்கு 4 செஞ்சுரி. இதுலயும் தலைவன் குறைஞ்ச இன்னிங்ஸ்ல 4 செஞ்சுரி போட்டு, சூரியகுமார் யாதவ் 80 இன்னிங்ஸுக்கு 4 செஞ்சுரி. போற போக்க பார்த்தா பில் சால்ட்ட கையிலேயே ஒடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் T20 எவர் ஆன பிளேயரா உருவாயிட்டு வராப்புல. ஏன்னா 42 இன்னிங்ஸ்ல 4 செஞ்சுரி அடிக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 50 இன்னிங்ஸ்குள்ளேயே இன்னொரு செஞ்சுரி போட்டு மேக்ஸ்வெல் ரெக்கார்டை சமன் செய்வாரு. 60 இன்னிங்ஸ்குள்ள இன்னொரு செஞ்சுரி போட்டு மேக்ஸ்வெலோட ரெக்கார்டை, ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டையும் உடைப்பாருன்னு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா வேற மாதிரியான சம்பவம். RCB மீண்டும் ஒரு கப்பை வாங்குவாங்கன்னு தோணுது. பில் சால்ட் RCB டீம்ல தான் இருக்கிறாரு. போட்டு மரண சம்பவம் பண்ணிட்டு இருக்காப்புல. வேற மாதிரி ஒரு மரணடி, என்ன அடி, சாவடி, மரணடி அப்படிங்கிற மாதிரிதான் இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். பில் சால்ட் இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இங்கிலாந்து டீம்ல தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். பில் சால்ட் இந்த மாதிரி ஒரு அடியை அடிச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.